வண்டியில் ஏதாவது கோளாறு பண்ணி விட்ரும். ஸோ வண்டியில் இந்த வீலிங் பண்ணிங்கன்னா, இந்த ஒரு சைடில் செல்ஃபோனை வச்சுக்கணும், அப்படி கிளாஸ் போட்டுக்கணும், அப்படி சைடில் பார்த்துக்கணும்லாம் ஓட்டினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பார்வையே சைடாகும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொழில் இல்லை சார், கண்டிப்பாக வரும். அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். கடன் வரும், ஆனால் கடனை சந்தோஷ கடனாக மாற்றிக்கிறது மகரத்துக்கு நல்லது. கடுமையாக கவலைப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அந்த கஷ்ட நஷ்டங்கள் இப்போ இல்லைன்றதான் உண்மை. தொட்டத்து துலங்கம், எதிர்ப்புகள் விலகும், கடன் விலகும், நோய் விலகும், சம்பாதிக்க முடியும். அதை விட வேற என்ன வேணும்? எந்த விஷயத்தையுமே என்னால் ஏன் சாதிக்க முடியாதுங்கிற எண்ணம் வரும். கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு, வீடு மாற்றம் உண்டு, நில மாற்றம் உண்டு, வெற்றி பயங்கரமாக வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சிங்கன்னா அது இரும்பு பிடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உடும்பு பிடியாக நின்று ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் மகரம் இருக்கிறது. உங்கள் வீட்டில் கல்யாணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்யாணம் ஆகும். உச்சம் பெற்ற 3 ராசிகள் இந்த 2025 எது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம மகரத்தையும் ஒன்று எடுத்துக்கலாம். ஏதாவது தொழில் புதுசாக தொடங்கணும்னு நினச்சா தாராளமாக தொடங்கலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். மகரம் 10வது ராசி, சனியுடைய ராசி. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இவங்களுக்கு சனி விலகிறார். சனி ராசிக்கே சனி விலகக்கூடியது. அதனால் அந்த 7.5 சனி விலகிறதுனால சிலர் நாங்கள் ஆனந்தம் பல்லு பாடுவோம்லாம் படிக்கலாம், எது வேணுமா படிக்கலாம், சந்தோஷம் ஏற்படும். அடுத்தது மகரத்துக்கு இந்த நரம்பு கண்டிப்பாக பார்த்துக்கணும். முதுகு தண்டோடமும் நரம்பு கோளாறு தான். குரு 5லேருந்து 6 வராது. குரு 6ல் வரச்சவே எழுத்து பார்த்துக்கணும். அதில் எழுத்தில் மெயினாக கழிவு பாதை, நரம்பு, முதுகு தண்டோடு, இந்த ஏரியாவை கவனமாக பார்த்துக்கினா பிரச்சனை கிடையாது. மற்றதெல்லாம் டாப் மோஸ்ட்டில் கொண்டு போகும். வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், எல்லாம் ஏற்படும். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது வண்டியில் ஏதாவது கோளாறு பண்ணி விட்ரும். ஸோ வண்டியில் இந்த வீலிங் பண்ணிங்கன்னா, இந்த ஒரு சைடில் செல்ஃபோனை வச்சுக்கணும், அப்படி கிளாஸ் போட்டுக்கணும், அப்படி சைடில் பார்த்துக்கணும்லாம் ஓட்டினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பார்வையே சைடாகும். இதுதான் மகரத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. தொழில் இல்லை சார், கண்டிப்பாக வரும். அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். புதுசாக நிறைய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ராசியில் யார் வருவான்னா மகரம். ஸ்டார்ட் அப் வர்றது, அடிமை தொழிலிருந்து மாறி வர்றது. நீங்கள் கேட்டிங்கள கூட்டாளிங்க, அவங்களெல்லாம் உன் சகவாசமே வேணான்னு அப்படியே ஏற கட்டி விட்டுட்டு புதுசாக அவருக்கு எதிரிலே கடை ஆரம்பிக்கிறது, நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது, சின்ன சின்ன இது ஆரம்பிக்கிறது, ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறது, எல்லாமே அற்புதமாக இருக்கும். வழக்கு கேஸிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக மகரம் இருக்கும். விரயம் கண்டிப்பாக வரும், கடன் வரும். ஆனால் கடனை சந்தோஷ கடனாக மாற்றிக்கிறது மகரத்துக்கு நல்லது. வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், எல்லாம் பண்ணணும், கடன் வராமல் இருக்குமா? அப்போ வரும். அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி மகரம் பண்ணிக்கினா ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்தும். எதிரிங்கக்கிட்ட கோபப்படக்கூடாது, வேலை செய்கிறவங்கள திட்டக்கூடாது. குறிப்பாக கெட்ட வார்த்தையிலலாம் திட்டினாங்கன்னா மகரம் அப்படியே ரெக்கார்ட் ஆகி மாட்டிக்கும். அதில் மட்டும் பார்த்துக்கணும். என் கூடயே இருக்கிறவங்க அதெல்லாம் திட்டக்கூடாது. கத்தாமல் கோபப்படாமல் இருக்கணும். ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சனி விலகினால ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய ராசியில் மகரம் வருது. பிள்ளைகளுக்கு எல்லாமே மே மாதத்துக்குள்ளே நிறைய விஷயம் நல்லாகும். அதே சமயம் தொழில் டெவலப்மெண்ட்டு, படிப்பு டெவலப்மெண்ட்டு, உத்தியோக டெவலப்மெண்ட்டு, வியாபார டெவலப்மெண்ட்டு, புதுமையான விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ராசியில் யார் வராங்கன்னா மகரம். ஸோ ரொம்ப நல்ல டைப்பு, நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய காலகட்டம். மகரத்துக்கு சரியாக பார்த்துக்கொள்வது, மகரத்துக்கு விசேஷம் விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. பெரிய தலைவலி விடப்போகுது. 7.5 சனி முடிய போது சொல்கிறேன். வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி விலகிறது. அதாவது 7.5 ஆண்டு காலம். அதில் ஒரு 5 வருஷம் 2020, 21, 22 யோசிச்சு பாருங்கள். 22ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்கள் தலைகீழாக துண்டை காணும் துணியை காணும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி கடுமையாக கவலைப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அந்த கஷ்ட நஷ்டங்கள் இப்போ இல்லைன்றதான் உண்மை. 2024 பெரிய அளவுக்கு உங்களை சோதனைகளை கொடுக்கல. ஆனால்
ஏழரை சனி என்கின்ற ஒரு இருட்டு அமைப்பு, டார்க் அமைப்பு, கையில் காசை இல்லாத அமைப்பு, காசை பிடுங்கிய அமைப்பு, வேலையை பிடுங்கிய அமைப்பு, நற்பெயரை பிடுங்கிய அமைப்பு, குடும்பத்தை விலக்கி வைத்த அமைப்பு, எதையும் செய்ய முடியாத ஒரு நல்லவைகளை அனுபவிக்கவே முடியாமல் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம், மார்ச் மாதம் 29 அதிலிருந்து விடுதலை வருது. ஆக அருமையான நல்ல யோகா அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாகவே சொல்லிடுறேன். இப்போ 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு மாறினாலும் கூட அவர் சுப செலவுகளை கொடுப்பார். ஆகவே 6ஆம் இடத்தில் மாறக்கூடிய குரு பகவான் நல்லவைகளை செய்வார். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு போயிடுறார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு போகிறது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக தொட்டது துலங்கம், எதிர்ப்புகள் விலகும், கடன் விலகும், நோய் விலகும், சம்பாதிக்க முடியும். அதை விட வேற என்ன வேணும்? காசு பணம் அந்த உலகத்தில் பணம் தாங்க பிரதானம். சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் வெக்கமாக இல்லை. பணம் இருக்கிறவன் எப்படியாவது பொழைச்சிக்கிறான். காசு கையில் வரும். அந்த காசை வச்சு குடும்பத்தில் இருக்கிற, வேலையில் இருக்கிற, தொழிலில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே மகர ராசிக்காரர்கள் முழுக்க அப்படியே தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 6ஆம் இடத்துல வரக்கூடிய மே மாதம் வரக்கூடிய குரு பகவான் எதையாவது பிரச்சனைகளை கொடுப்பாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, வாகனம் வாங்க போகிறீங்க, பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதாவது நகை வாங்க போகிறீங்க, பெண்களுக்கு ஏதாவது செய்ய போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, நீங்களே கல்யாணம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கல்யாண வயசில் பிள்ளைங்க இருந்தால் கல்யாணம் பண்ண போகிறீங்க. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுடைய வீட்டில் சுப காரியங்கள், சுப விஷயங்கள் நடக்க போகுது. என்ன இது வரைக்கும் ஒரு 3-4 வருஷமாக செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தடையில் இருந்தீங்களோ, பிள்ளைய அங்கே அனுப்ப முடியல, இங்கே அனுப்ப முடியல, ஃபாரினுக்கு அனுப்ப முடியல, எல்லா விதமான அமைப்புகளையும் அப்படியே தீர்மானமாக செய்து காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வயதுக்கு ஏற்றாற் போல வருது. இன்னொன்று, கல்யாணமே ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய, நினைத்தது நடத்தி காட்டக்கூடிய, வீடு வாகன அமைப்புகளில் சிறப்புகள் இருக்கக்கூடிய, செலவுகள் இருந்தாலும் கூட நல்ல வருமானம் வரக்கூடிய அருமையான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2025 ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து, அதை கூட விட்டுடலாம், மே 5ஆம் தேதியிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2027 வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு சனி போவார். 3ஆம் இடத்துக்கு சனி போகும் பொழுது பொதுவாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயத்துக்காக எப்பவுமே ஒரு 5 நிமிஷம் கூட உங்களால் அமைதியாக இருக்கவே முடியாது. ஏதாவது ஒன்று உழைச்சின்னு இருப்பீங்க, ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய ஆட்களில் மகரமும் ஒன்று. அப்பேற்பட்ட ஆட்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் மனசில் தெம்பு தைரியம் இல்லை, வீட்டில் தேவையில்லாத சங்கடம், குடும்பத்தில் சஞ்சலம், எவனோனால ஏதோ பிரச்சனை, அதனால் வரக்கூடிய சங்கடங்கள். இப்போ தாத்தா பாட்டினால் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அவங்க ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இன் ரியாலிட்டி 3ஆம் இடம்னா மனசிற்கான ஸ்தானம், உறுதியாக நிற்கக்கூடிய ஸ்தானம்னா 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல உட்காந்து சனி பயங்கர பலமாக இருக்க போகிறார். அதனால் எந்த விஷயத்தையுமே என்னால் ஏன் சாதிக்க முடியாதுங்கிற எண்ணம் வரும். நின்று சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மகரத்திற்கு இருக்குது. 3ஆம் இடம்னா உபஜீவஸ்தானம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ சகோதரர்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கிற மாதிரி நடக்கும். நிறைய பேருடைய வீட்டில் இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது. மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிவர்த்தி ஆகுது. ஆனால் கல்யாணம், காது குத்து, குழந்தை, ஃபேமிலி எல்லாம் நடக்கும். இப்போ வீடு விற்க முடியல, இப்படி விற்றுடலாம், புதுசாக வீடு வாங்கலாம், அப்பார்ட்மெண்ட் குடி போயிடலாம், இந்த மாதிரிலாம் நடக்கும். யாரெல்லாம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்களோ, கொஞ்சம் மற்ற படிப்புகள்னு சொல்லுவோம், எல்லாமே படிப்புலேயே இருக்காது. அஃபீஷியலாக ரெகக்னைஸ் பண்ணாத படிப்பு நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இப்போ வரும். எல்லாம் ஆடிட்டிங் படிக்கணும், மீடியாவில் சேரணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், எழுத்தாளராக வேண்டும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ட்ரேடிங் பிஸ்னஸில் கண்டிப்பாக இறங்குவீங்க. குழந்தைகளுக்கு ஸ்கூல், காலேஜ், இந்த டீச்சிங், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போகிற மாதிரி வரும். ஆனால் கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு, கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு, வீடு மாற்றம் உண்டு, நில மாற்றம் உண்டு. லீஸ் அக்ரிமெண்ட்லலாம் சைன் பண்ணி லீஸுக்கு பணம் வாங்குறது, இல்லை லீஸுக்கு நீங்கள் வாடகைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லைஃப்பில் நடக்கும். வெற்றி பயங்கரமாக வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சிங்கன்னா அது இரும்பு பிடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உடும்பு பிடியாக நின்று ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் மகரம் இருக்கிறது. ஆனால் இந்த சனி போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். பார்வை பலம்னு ஒன்று இருக்குது. சனி பார்வை பொதுவாக நல்லது பண்ணாது. சரி, எந்தெந்த இடங்களுக்கு சனி பார்வை இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு,
லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அப்பாவுடைய ஸ்தானம், மூத்தவங்களுடைய ஸ்தானம், மறைவு ஸ்தானம். இதிலலாம் சனி பார்வை விடும் பொழுது அவங்களுடைய லைஃப்லலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும், ஹெல்த்லலாம் கொஞ்சம் இஷ்யூஸ் கொடுக்கும். ஆனால் உங்களாலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பார்வை பலத்தினால, பார்வையுடைய செயல்னால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், உங்களுக்கு லைட்டாக மன வருத்தம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கெட்டியாக நின்று சாதிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. உங்கள் ரொம்ப முக்கியமான மாமனாருடைய ஹெல்த்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் ரியாலிட்டி, தொழில், வியாபாரம், அந்தஸ்து, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கொடுக்கும். அதில் மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, உங்கள் வீட்டில் கல்யாணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்யாணம் ஆகும். எப்படின்னு கேட்டால், மகரத்திலோ விருச்சிகத்திலோ கடகத்திலோ குரு சுக்கிரன் அல்லது செவ்வாய் குரு இருந்ததுன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு பாலருக்குமே கல்யாணம் ஆகும். குழந்தை பிராப்தம் இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்கும் குழந்தை பிராப்தம் ஆகும். நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும். சூப்பராக இருப்பீங்க. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் இடம் மாறுற மாதிரி வரும், வேலை மாறுற மாதிரி வரும். பட் யூ வில் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். சக்ஸஸ்ங்கிறது கேரண்டியாக நடக்கும். ஸோ சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 75, பொருளாதார ஏற்றம் 90, சூப்பராக இருப்பீங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், நம்பிக்கை உருவாக வேண்டும் அப்படின்னா உங்கள் ஊருக்குலேருந்து தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, இல்லைன்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு சென்று வெத்தலை மாலை போட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த புக்கிலலாம் பார்த்து நம்ம இப்போலாம் பர்சன்டேஜ் போடுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி ஜோதிட மலர் அப்படின்னு போட்டு அதில் 20%, 30%ன்ட்டு. அதில் வந்து மகரத்துக்கு நம்ம வந்து இந்த உச்சம் பெற்ற 3 ராசிகள் இந்த 2025 எது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம மகரத்தையும் ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 2025 மகர ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதுதான் வந்துட்டு சனியோட வீடு. ஸோ அந்த வீட்டுக்கார் வந்து நல்லது செய்வார், அவங்க சொந்த வீட்டுக்கார் பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படிங்கிறது இல்லை. வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், உங்களுக்கு குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, எதை பற்றியும் அவர் வந்து கவலையே பட தேவையில்லை, திரும்பி பார்க்கவும் வேண்டாம். மகர ராசிக்கு வந்து பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அந்த வந்து நீங்கள் மீடியாக்குள்ளே போய் நீங்கள் டச் பண்ணி பார்க்கவே வேண்டாம். ஏன்னா சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் இது. மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 நட்சத்திரங்கள் பிரிஞ்சிருந்தாலுமே நம்மளுக்கு நட்சத்திர ரீதியான எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட டோட்டலாக மகரத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. ஏதாவது தொழில் புதுசாக தொடங்கணும்னு நினச்சா தாராளமாக தொடங்கலாம். இந்த வருட காலம் முதல் நீங்கள் 2025 பிறந்ததுக்கு அப்புறமே நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற கட்டாயமே கிடையாது. நீங்கள் அவசியம் இல்லாமல் நீங்கள் வந்து தொடங்கின உடனே நீங்கள் வந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்யலாங்க. வேலையை விட்டுட்டு நான் வந்து தொழிலுக்கு வரணும், நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணது கிடையாது அப்படின்னால் கூட கண்ணை மூடிட்டு தைரியமாக வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த 2025 அற்புதமான ஆண்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது இத்தனை நாள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்களோ, ரைட்டுங்களா. இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி தோல் ரீதியான வியாதிகள் ஆகட்டும், மெயினாக முதுகு தண்டு, ரைட்டுங்களா. இந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸு அப்படிங்கிறது வந்து பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா அந்த கிரகத்தோட ஒரு வீரியத்தன்மைங்கிறது சொந்த வீடாக இருந்தால் கூட அவர் வந்து நான் இங்கே இருக்கேன், நான் தான் இதுக்கு அதிபதின்னு காட்டுவார், ரைட்டுங்களா. இந்த முதுகு பிரச்சனை இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இப்போ இந்த வருடம் 2025 உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு இஷ்யூவில் இருந்து வந்து விடுதலை பெறலாம். ஹெல்த் வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ராசிகள் நம்ம 12 விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறத விட இந்த முதல் 3 ராசிகளில் டாப் 3 ஏதோ அதில் வந்து மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஸ்ட்ராங்காக உங்களோட ஃபுல் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் மிகவும் சூப்பராக இருக்குங்க 2025. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புனித மந்திரங்கள், ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில். ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது.